ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் மனசார. பிகாஸ் அக்ஷயா சிஸ்டரோடைய சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேக் தான் அவங்களுடைய பிரதர் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஈவன் நைட்லாம் எடுத்து பார்த்துட்டே இருந்தேன், மெசேஜே வரல. இப்போ தான் வந்துருந்துச்சு. எஸ், நடுவில் கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆகி பல்ஸ்லாம் டவுன் ஆகி இருந்தாலும் ஃபைனலி ஒரு 5 o'clock போல் வந்துட்டு சர்ஜரி முடிஞ்சிடுச்சு போல். ஈவன் இன்னைக்கு ஈவினிங் வந்து நார்மல் வார்டுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப எனக்கு மனசார ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரோட ப்ரேயர்ஸும் மெயின் போகல. சக்ஸஸ்ஃபுல்லாக 14 மணி நேரம் சர்ஜரி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு கேட்டதும் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அண்ட் கண்டிப்பாக அக்ஷயா கம்பேக் கொடுத்துருவாங்க. பட் இப்போதைக்கு அவங்க நல்ல ரெஸ்ட் தேவை. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹெல்த்தோட நம்ம கிட்ட வரட்டும். அதே ஒரு ஹாப்பி மைண்டோட தான் எபிசோட் பார்த்தேன். எபிசோட் எப்படி போச்சுன்னு தெரியல. பட் விஜய் வந்து சொல்கிற விஷயம் இனிமேல் அழக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், இது ஒரு தற்காலிகமான பிரிவு தான் அப்படின்னு காவேரி ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. எஸ் விஜய், இனிமேல் நீங்கள் அழவே கூடாது, அதுதான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஈவன் நேற்று எபிசோட்லேயே சொன்னேன் இல்லையா, இனிமேல் விஜய் அழமாட்டாரு அப்படின்னு. அண்ட் அதை தொடர்ந்து நிவின் அண்ட் அவங்க அம்மாவுடைய கான்வர்சேஷன். நிவின்க்கு வந்து உள்ள ஒரு கில்ட் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ரீசன், அவங்க வெளியே வந்ததுக்கு ரீசன் கூட நான் வந்து அந்த கான்ட்ராக்ட் மேட்டரை யமுனா கிட்ட ஓப்பன் பண்ணி யமுனாவால் தான் இப்போ இவங்க வந்து இப்படி ஒரு சூழ்நிலையில் இப்போ நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை வாயவே திறக்கக்கூடாது அப்படின்னு வாயை அடைச்சி வச்சிருக்காரு. ஈவன் இவங்க எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் பசுபதி உங்கள் அண்ணன் தான் அப்படின்றது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்லாம் கேட்டு வாயடிச்சு வச்சார். ஈவன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே வந்து ஏதாவது பண்ணிப்பான் அப்படின்னு மிரட்டுவாங்க. ஏன்னா நிவினோடைய அம்மா அவங்களுக்கு ராகினி கூட என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா அவங்க சூசைட் அட்டம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் மிரட்டி ஈவன் பண்ணிக்கவுமே செய்வாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு மேரேஜ்க்கு ஒத்துப்பாரு. அந்த மாதிரி இன்னைக்கு நிவின்மே உங்ககிட்ட இருந்தால் கற்றுக்கிறேன்னு அவரும் அதே மாதிரி பிளாக்மெயில் பண்ணுவார் அவங்க அம்மா கிட்ட. அண்ட் அவங்க வேற எதுவுமே கிடையாது. முக்கியமான பாட்டுக்கு வரலாம். எல்லாமே வந்து இந்த ஷெடியூலில் ஷூட் பண்ணது. எஸ், இந்த ஷெடியூல்னு சொன்னதும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு குட்டி நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து எல்லாரும் நமக்கு அவ்வளோ ஹோப் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம காவேரி விஜய் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கா டீம் வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் அன்பாக்சிங் பண்ணும்போது ஒரு காஸ்டியூமில் இருந்தாங்க இல்லையா. ஸோ அதே காஸ்டியூமில் தான் இருக்காங்க. நம்ம காவேரி கொஞ்ச நேரம் வந்து அந்த பழையசெல்லாம் நினச்சி பார்த்து கண் கலங்கினது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா. கொடைக்கானல்லேருந்து அவங்களுக்கு ப்ரீ பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுக்குற வரைக்கும் ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸ் இல்லாமல் அவங்க நினச்சி பார்த்து ஒரு சாங்லாம் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் சாரதாமாவுமே கொடைக்கானல் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்பா இருக்கும்போது என்னெல்லாம் நடந்துச்சு, எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்றத நினச்சி பார்த்து அவங்களுமே கண் கலங்கினாங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் எப்பவுமே நம்ம காவேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே ட்ரீமிங் அப்படின்றது ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக வரும். நம்மளாம் பயங்கரமாக வந்து பயப்படுற மாதிரி தான் கனவு காணுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஒரு கனவு கண்டிருக்காங்க. சடனாக அவங்க தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது நம்மளுமே நினச்சி பார்க்கல இந்த மாதிரி ஒரு கனவு கொண்டு வருவாங்கன்னு. விஜய் வந்து இருக்காரு பக்கத்தில். உன்னை விட்டு எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த பழைய ஓஜி வீக்கா பேக் அப்படின்ற ஃபீல் வந்துச்சு. பார்த்ததுமே ஃபீல் ஆகாமல் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, எப்பவுமே இருக்க மாதிரி கேஷுவலான வீக்காவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அப்பயுமே வெண்ணிலாவை பார்த்ததும் விஜய் வந்து சைலண்டாக பேச்சை மாத்திர மாதிரி தான் அவங்க கனவு கண்டிருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டட் ஒன், விஜயோடைய கிஸ். எப்படியோ வந்து அவங்க வேண்டாம் வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணி அப்படியே விடுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் கிஸ் கொடுத்து போதும் போதும் போதும்னு சொன்னபோது கனவு வந்து முடிஞ்சிருது. பட் கனவாக இருந்தாலும் நல்ல வேலை, அந்த கனவையாவது வச்சுங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு சைடு நம்ம விஜய் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. அதுவுமே இந்த ஷெடியூலில் எடுத்த காஸ்டியூம் தான். அந்த காஸ்டியூமில் வந்து குமரன் கூடயுமே வந்து ஷூட் போச்சு. ஈவன் அதே காஸ்டியூமில் காவேரி கூடயும் ஷூட் போச்சு. அதுவுமே விஜய் 2 காஸ்டியூமில் இருந்தாங்க. இன்னொன்று எல்லோ கலர். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாரும் கெஸ் பண்ண மாதிரி பிரவீன் சாரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சீன் ஷூட் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து ட்ரீம் சீக்வன்ஸாக தான் இருக்கும். ஏன்னா இந்த சைடு நம்ம காவேரி வந்து டே ட்ரீம் காண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது விஜயும் கண்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு கப்புள் கோல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு மைண்ட் வாய்ஸ் வந்தால் இங்கே ஒரு மைண்ட் வாய்ஸ் வரும். அது மாதிரி இங்கே ஒரு கனவு கண்டா அங்கேயும் ஒரு கனவு காணுவாங்க. இங்கே ஒரு ஹாப்பி கனவுனா அங்கேயும் ஒரு ஹாப்பி கனவாக தான் இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. பிகாஸ் வீக்காவுடைய அந்த கப்பல் கோல்ஸ்க்கு எண்டே கிடையாம தான் போயிட்டு இருக்கு. எனிவேஸ் மைண்ட் வைஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அழகான ஹாப்பியாக ஒரு டே ட்ரீமாவது காண்றாங்களே அப்படின்னு சொல்லும் போது மனசு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு. இந்த ஆஃபீஸில் வச்சு ஏதோ ஒரு அழகான கனவு சீன் வரப்போகுது அப்படின்றது மட்டும் தெளிவாயிடுச்சு. ஏன்னா இப்போதைக்கு அவங்க ஆஃபீஸ் போகிற மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே நமக்கு எபிசோடில் கொண்டு வரல. நம்ம கூட அந்த பிடிஎஸ்லாம் பார்த்து ஏதாச்சும் ஒன்று கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் அந்த மாதிரி எதுவுமே கொண்டு வரல இல்லையா. ஸோ கன்ஃபார்மாக ட்ரீமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஈவன் எனக்கு தெரிஞ்சு காவேரி கண்ட கனவை விட விஜய் காண போகிற கனவை வந்து ரொம்ப அழகாக கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரவீன் சார் சொன்னார் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சீன், ஒரு சாங் வேற அதில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி.
மேபி இன்னைக்கு வந்து நம்ம மிட் வீக் ப்ரோமோ வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ப்ரோமோ கண்டென்ட் எல்லாம் நேற்றுக்கு எபிசோட்லேயே ஓவர் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ கன்ஃபார்மாக இன்னைக்கு வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. அண்ட் நான் வந்து பர்சனலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆக்சுவலாக சிஸ்டருக்கு சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஏன்னா அது எவ்வளோ பெரிய சர்ஜரி, நடுவில் கோமாக்கெலாம் போகணும்னு சொல்லியும் அவங்க வந்து நார்மலாக வந்திருக்காங்களா, அதுக்கு ஒன்லி ஒரே ரீசன் வந்து அவங்களுடைய வில் பவர் அவ்வளோ இருக்குது. அண்ட் நம்ம எல்லாருடைய ப்ரேயர்ஸ்னு அவங்கள சர்வ் பண்ணிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சிஸ்டர் சீக்கிரமாக கம்பேக் கொடுங்க. இன்னைக்கு எபிசோட் பார்த்தினா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.